இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு விலங்குகள் நல வாரியம்னு ஒரு தலைமையிடத்துக்கு சென்சார் போர்டு இன்னைக்கும் சென்சாரில் சிக்கிட்டு கிடக்க போவோம். ஜனநாயகம் போகிறதுக்கு சென்சாரில் இன்னைக்கு மாட்டிட்டு இருக்க போதில் இன்னைக்கு மாட்டிட்டு இருக்காரு. இந்த பாருங்க என்ன பாருங்க அங்கே சென்சார் இன்னைக்கு ஜனநாயகம் படத்துல இதே பிரச்சனை மெர்சல் ஒரு படத்துக்கு வந்துச்சு. வந்த உடனே இங்கே வந்தார் பார்க்க வந்தார். இது ஒன்றும் தப்பு இல்லை, நாங்கள் செய்ய வேண்டிய கடமை செஞ்சோம். இருந்தாலும் அந்த விலங்குகள் நலவாரியங்கள் அதில் என்ன போடுவாங்கன்னா, அதை நீங்கள் சினிமா நிறைய பார்த்துருப்பீங்க, அது தமிழ் கூட தெரியும். அந்த டைட்டில் போடும்போது விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை என்ற ஒரு சான்றிதழ் வந்தால் தான் படம் ரிலீஸ் ஆகும். அது இதுக்காக வந்ததுல அவர் பார்க்கலாம், எங்களுக்கு கடமை இருக்கு. இதுக்காக நான் விளம்பரத்தில் சொல்ல, ஏன்னா அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். இதை பார்த்துட்டு உடனே நான் முதலமைச்சர் எடப்பாடி என்ன கூட்டு போனேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைக்கு நமக்கு என்ன ராசியம் தெரியல. அன்னைக்கு விஜய் நம்மளை தேடி வந்தாரு. இன்னைக்கு விஜய் தம்பிகள் தான் நம்ம தேடி வந்தீங்க. இன்னைக்கு விஜய் நம்மளை தேடி வந்தாரு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு விஜயோட தம்பிகளை அவரை பற்றி யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு அது வெற்றி கழகம் இல்லை, வெற்றி கழகம் தான். விஜய் ஆரம்பித்தது வெற்றி கழகம்ல, அந்த வெற்றி கழகம் உண்மையான வெற்றி கழகம் புரட்சி தலைவர்கிட்ட வெற்றி சின்னமான இரட்டைகளை உள்ள இயக்கம் தான் வெற்றி கழகம் என்று சொல்லி இங்கே வந்திருக்கீங்க. உங்களை அன்போடு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சார்பில் உங்களை அன்போடு இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்க கிளம்பிருக்கீங்க. அங்கே வந்து அதை நான் முதலமைச்சர் கூட்டு போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 30 நிமிஷம் 1 மணி நேரம் இல்லை, 1.5 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை, 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துட்டு அந்த படம் ரிலீஸ் தீபாவளி படம் ரிலீஸ் ஆனாதான் எனக்கு ஒரு 140 கோடி வசூலாகும். இப்போ கூட தம்பி ஒரு சிக்கலை மாட்டிருக்கேன். உடனே என்ன பண்ணீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஐஎஸ் ஞாயிற்றுக்கிழமை எப்படி அவங்க கூப்பிடுறது சொல்லி எல்லாரையும் வர சொல்லி முதலமைச்சர் அதிகாரி வர சொல்லி டெல்லிக்கு பேசி டெல்லியில் இதே செய்தித்துறை அமைச்சருக்கு நாங்கள் அவருக்கு தொடர்பு பணியை முடிச்சு திங்கட்கிழமை அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டை பூட்டி அதில் ஒப்புதல் வாங்கி மறுநாள் செவ்வாய்க்கிழமை அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு ஒரு பக்கம் விளம்பரம் அன்னைக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கு அடுத்து அவர் சொன்ன வார்த்தைன்னா, இந்த ஒரு சட்டத்துக்காக நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன் என்ற வார்த்தையை சொன்னவர் தான் நன்றி. அவர் மறந்துடலாம், நன்றி மறப்பது நல்லது. அதை அங்கே ஆமாம் கவுண்டர் வள்ளுவர் பற்றி சொல்லியிருக்காரு. நன்றி மறப்பது நல்லது தான், நன்றி தான் மறக்கூடாது இருக்கு. அதில் உடனே இப்போ சொல்ற இந்த கட்சி பேச சொல்லாம திமுக பாஜக கொள்கை எதிரியா, அரசியல் எதிரி திமுக பாஜக தலைவர் மற்றும் அவர் சொன்னதுக்கு எங்களுக்கு ஆட்சி வந்தது. அவங்க என்னன்னா அதிமுக பேரை சொல்றதுக்கே அவருக்கு பயம். அதான் நீங்க எந்த கருத்து சொல்லுங்க, நாங்க எப்படி அதிமுக பேரை உச்சரிப்பதற்கே இன்னைக்கு பயப்படாது. யாரு தம்பி அவர் கலை நிலவரம் தெரியும். அவர் சினிமாவில் பார்த்துருக்கு. சினிமாவில் ஒரு ஓட்டுக்காக ஒரு படம் சர்க்கார் தானே, ஒரு ஓட்டுக்காக ஒரு வெள்ளாட்டில் வந்து ஒரு ஓட்டு போட முடியாது. படத்தில் சரி சாத்தியமாக காட்டி இப்போ பிஎஸ்சி கொள்கை எதிர்க்கிறீங்க, அரசியல் எதிர்க்கு திமுக இருக்கீங்க. போன தேர்தலில் என்ன கலரில் வந்து ஓட்டு போட்டீங்க, சைக்கிளில் என்ன கலரில் வந்து ஓட்டு போட்டீங்க. அப்போ அன்னைக்கு தெரியலையா அரசியல் எதிர்க்கு. ஆக நேரத்துக்கு நேரம் கொள்கையை மாற்றது ஒரு கால அரசியல் வெற்றி பெற முடியாது. ஆக புரட்சி தலைவர் என்ற இயக்கம் மக்கள் இயக்கம். அந்த இயக்கத்தில் என்ன வரலாறுன்னா, அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாதுங்கிறதுக்காக சொல்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் 10 நீக்கப்பட்ட